நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பமுக்கு சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஒயிட் குருமா இடியாப்பமுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். டின்னர் டைமுக்கு ஒரு சூப்பரான காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்து அது கூட கரம் மசாலா, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு தக்காளி, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது என்னென்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இதில் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய், முந்திரி, கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை அது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்துட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். 2 விசில் நல்லா வெந்துடும். நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி நல்லா கிளறினீங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி. இது இடியாப்பமுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நைட் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.